அடி அண்ணாமலைன்றது பின்னாடி மருவி வந்தது. பேர்பட்ட கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி 260 கோடி ஆண்டுகள் பழமையானது. ஆசை வந்து பின்னாடியே துரத்துறார். அவர் வந்து பாண்டியர் மன்னனுடைய முதலமைச்சர். அண்ணாமலையாருக்கு காலமே நம்ம சொல்ல முடியாது. பலர் என்ன சொன்னாங்க, திருவண்ணாமலையோட ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில் அப்படின்றாங்க. அதுதான் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் அடி அண்ணாமலைக்கு போனீங்களா, அது அணி அண்ணாமலைன்னு பேர். அப்புறம் காலப்போக்கில் அடி அண்ணாமலைன்னு மாற்றிட்டாங்க. அணி அண்ணாமலைன்னு தான் பேர் இதுக்கு. அப்படி தான் வந்து மாணிக்கவாசகர் பாடுறார். அணியண்ணாமலை உள்ளானேன்னு தான் வந்து மாணிக்கவாசகர் பெருமானே பதிவு பண்ணுறார். அந்த இடத்துல மாணிக்கவாசகருடைய கோயில் இருக்குது. அவர் வந்து பாண்டியர் மன்னனுடைய முதலமைச்சர் மாணிக்கவாசகர். அவர் 4 விசேஷமான மூர்த்தி. அவர் நாயன்மார்களில். அப்போ அவர் வந்து அணியண்ணாமலை மலை உள்ளானேன்னு தான் பாடுறார். அப்போ அணியண்ணாமலைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மா என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான ஒரு திலோத்தமை மாரி ஆளை வந்து படைக்கிறார். படைத்தவொடனே இவருக்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசை வந்துடுது. ஆசை வந்து பின்னாடியே துரத்துறார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பறவையாக மாதிரி அண்ணாமலையார் கிரிவலம் வராங்க. கிரிவலம் வந்து சரணடைஞ்சு சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்தமாரி என்னை ஒரு பிரம்மாவே படைச்சாரான்னு அவரே என்னை இது பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ சுவாமி வந்து ஒரு வேடன் உருவத்தில் வந்து தடுத்து அவரை வந்து இது பண்ணுறார். அந்த பறவையை காப்பாற்றி பிரம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணது நீ பெரிய தப்பு அப்படின்னு அவருக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு. அப்போ பிரம்மா, நான் பண்ணது தவறு தான், ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், எனக்கு வந்து விமோச்சனம் கொடுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு சுவாமி, இந்த இடத்துல நீ வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நீ பூஜை பண்ணின்னு வந்தனா உனக்கு சாப விமோச்சனம். அப்போ பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தான் அடியண்ணாமலை. பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அதுதான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடியண்ணாமலையிலே நீங்கள் உள்ளே போகும்போதே அதனுடைய வரலாறு, அந்த ஸ்தல புராணம் அந்த கோயிலே போட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, திருவண்ணாமலையை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒத்திகை பார்த்த கோவில் கிடையாது. ஏன்னா காலத்துக்கு முற்பட்டது. இப்போ நான் சொல்ல போது பலாயிரம் கோடி. இப்போ அண்ணாமலையாரினுடைய அந்த அண்ணாமலையார் மலையை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரினர்ஸ் யாரோ எடுத்துன்னு போய் டெஸ்ட் பண்ணதில் 260 கோடி ஆண்டுகள் பழமையானது அண்ணாமலையார் மலை. எத்தனை கோடி? 260 கோடி ஆண்டுகள் பழமையானது. அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மலை. அப்போ மலையாக இருந்து சுவாமி இவங்க கேட்குறாங்க, பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் இப்படி இருந்தால் எங்களால் பூஜை பண்ண முடியாது, மலையாக இருந்தீங்கன்னா நாங்கள் உற்சவம் பண்ணோம், உங்களுக்கு எப்படியாவது எங்களுக்கு வந்து ஒரு உருவ முறையாக வாங்கன்னு சுவாமிகிட்ட எல்லோரும் விண்ணப்பம் செய்யும்போது சுவாமி ஒரு நொடி பொழுதில் சுயம்புலிங்கமாக வந்தவர் தான் இப்போ நம்ம மூலஸ்தானத்தில் அண்ணாமலையாரை பார்க்கக்கூடிய மூலவர் அருணாச்சலேஸ்வரர். அப்போ சுயம்புலிங்கம்ன்றது தானாக உருவாகிறது. பிரதிஷ்டைன்றது நம்ம போய் பிரதிஷ்டை பண்ணுறது, லிங்கத்தை வந்து வடிவமைச்சு பண்ணுறது. அப்போ சுயம்புலிங்கன்றது பலாயிரம் கோடி ஆண்டுகள். அண்ணாமலையாருக்கு காலமே நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப பழமையானது. எல்லாத்த விட முற்பட்ட கோயில் அண்ணாமலையார் தான்.